அக்னேஸ்வரன் ஏதாவது கேட்கவா இல்லை நீங்களே சேர்த்து வச்சதை சொல்லிடுறீங்களா? கேட்டு சொன்னா தான் சார் கரெக்டாக. ஏன்னா எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. கூட்டணி தலைமை சரியா போற வரைக்கும் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், இல்லைன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். கூட்டணி நான் சொல்ல மாநிலத்தில் ஒரு கட்சியை ஒழுங்கா ஆட்சி செய்துட்டு இருக்குன்னா அங்க அந்த பிஜேபி வச்சாலும் வைக்கலனாலும் அங்க வேலையே இல்லை. அதுக்கு தான் ஜார்க்கண்டை நான் உங்களுக்கு உதாரணமா சொன்னேன். சொல்லிருங்க சார். அது தவறான ட்விஸ்ட். ஏன் சார் மறுத்தாரு? இபிஎஸ் மறுத்தாரு அமித்ஷா அப்படி சொன்னதுக்கு, கூட்டணி ஆட்சின்னு சொன்னது. இங்கே தமிழ்நாட்டில் முதல் தேர்தல் 52லிருந்து இன்னைக்கு 2025 உட்காந்துருக்கிறோம். இதில் 15 வருஷம் 52லேருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி, அதில் கூட்டணி ஆட்சி இல்லை. 67லிருந்து இங்கே 2025 வரைக்கும் ஏறத்தாழ 60 ஆண்டு காலம், 58 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி, அதில் கூட்டணி ஆட்சி இல்லை. 2006 கூட 96 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தார். அன்னைக்கு காங்கிரஸ் 34 சட்டமன்ற உறுப்பினர்கள், 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு, 2 கம்யூனிஸ்டுகள் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருந்தாங்க. ஆனால் அப்போது கூட மைனாரிட்டி அரசாங்கம் என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த 5 ஆண்டு காலமும் காங்கிரஸை மந்திரி சபையில் சேர்க்காத திராவிட கட்சிகள் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறது. நீங்க பாத்துக்குங்க, தமிழ்நாட்டை நாங்க பாத்துக்கிறோம்னு செட்டில் ஆனாங்க. அப்படித்தான் காங்கிரஸ் காலத்திலிருந்து திராவிட கட்சியினுடைய இன்றைய காலம் வரை கூட்டணி மந்திரி சபை என்று தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. இதே தான் நீடிக்கணும்னு ஏதாவது இருக்கா? புதிய புதிய மாற்றங்கள் அரசியல் வருகிற போது தமிழ்நாட்டிலையும் புதிய சூழல் உருவாகலாம்னு பாஜக நினைக்கலாம். நான் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே நான் போகவே இல்லை. தலைப்பே அதுதான், தலைப்பு அதுதான். அது ஏன்னா அவரு ஆனா அதைத்தான் தெளிவுபடுத்திட்டாங்கல்ல. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் முன்னுதாரணமே இல்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். எஸ், இனிமேலும் இல்லைன்றீங்க. அது தேர்தல் 2026 வந்த பிறகு தானே தெரியும். அப்பதானே நீங்க கூட்டணியா கூட்டு இல்லாத அணியா அப்படின்னு தெரியும். பெர்செப்ஷன் உருவாகுது இல்ல. நீங்கள் அது மட்டுமே அரசியலா நம்ம எடுத்து எப்படி சார்? இப்ப நீங்க உங்களோட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி பாஜக, கூட்டணி அதிமுகவோட வைக்கக்கூடிய கட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி 26ல பேசிட்டே இருக்கிறதும், ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிலாம் இல்ல கூட்டணி தான் அப்படின்னு பேசுறதும் அந்த முரண்பாட்டை வெளியில சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இருக்காது? அது பெர்செப்ஷனா என்ன? இந்த கூட்டணி பத்தின ஒரு பிம்பம் வாக்காளர்களுக்கு தொண்டர்களுக்கு என்ன ஏற்படும்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, அதெல்லாம் கிளாரிட்டி பண்ணிடுவாங்க. அதை பத்தி நம்ம ரொம்ப உள்ளுக்கு போக வேண்டாம். ஆனா இங்க கூட்டணி உறுதி, ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நம்முடைய நண்பர் நம்ம ரவிச்சந்திரன் சார் சொல்லுகிற போது சொன்னாரு, நாங்க எங்க தேவையோ அங்க நாங்க இது பண்ணுவோம் அப்படிங்கிறார். நல்லா போற வரைக்கும் அலோ பண்ணுவாங்க, நல்லா போறது வரைக்கும் நாங்க அலோ. தவறுகள் நடந்தா அது கூட்டணி வச்சு அவங்க தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் அதை பாஜக கண்டிக்கும் அப்படின்னு ஒரு உதாரணங்கள் சொல்றாரு. ரைட், ஓகே. இப்ப அவர் சொன்ன மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சாரு. நான் பீகார்ல இருந்து வர்றேன். நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், பீகாரை எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்போ நீங்க நிதிஷ்குமார் அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாருன்னா பெரும்பான்மையோடா இல்ல. அப்போ அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மந்திரி சபையில் தேவைப்படுகிறது. பீகார்ல இருந்து நேர நீங்க ஆந்திராவுக்கு வாங்க, பெரும்பான்மையோடு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருந்தாலும் பவன் கல்யாண உள்ள இறக்கி துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்போ 2 ஃபார்முலா, 2 சூத்திரங்கள். ஒன்னு, பெரும்பான்மை இல்லை என்றாலும் நாங்கள் ஆட்சியில் இருப்போம், பெரும்பான்மை இருந்தாலும் நாங்கள் ஆட்சியில் இருப்போம். அந்த 2 ஃபார்முலாவும் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. இதுதான் திமுகவின் நிலைப்பாடு. எப்படி? ஏன்னா அவங்க கேட்கிற சீட்டோட எண்ணிக்கை, அந்த நம்பர்ஸ் அதை பொறுத்து தீர்மானிக்க போகுதுன்னு திரு பிரியன் சொன்னார். அவங்க இப்பவே திரு நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாரு, நாங்க 40 எம்எல்ஏக்கள் இந்த முறை நாங்க வெற்றி பெறுவதற்கு இலக்கு தீர்மானிக்கிறோம். அவங்க கடந்த தேர்தல்களை 90ன்னாங்க, 60ன்னாங்க, அப்புறம் கடந்த தேர்தலில் 20 வரைக்கும் முடிஞ்சது. ஆனால் இந்த முறை இன்னும் 100% உயர்த்தி 40ங்கிற எண்ணிக்கை வரைக்கும் திரு நயினா நாகேந்திரன் வர்றாங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த விருப்பம் இருக்கிறதுனால தானே அந்த எண்ணிக்கையை உயர்த்தி பாஜக கேட்பதாக புரிந்து கொள்ளும். எல்லாமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் தானே சார். கேட்கறதெல்லாம் கேட்போம், நிறைய கேட்போம். அப்படின்னா இங்க அதாவது என்ன சொன்னாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள்? என்ன சொன்னாங்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு வாக்கு போடாததுனால கிரிதர் கோமாங்கோ இதை வச்சு அன்றைக்கு பாலயோகி
அவர்கள் தான் தென்னிந்தியாவிலேயே முதல் சபாநாயகராக வந்தவர், மாநில கட்சியிலிருந்து முதல் சபாநாயகராக வந்தவர். என்னாச்சு, தர்ம சங்கடத்துக்கு ஆளானதுக்கு பிறகு அங்க பண்டாரம் பரதேசி என்று சொல்லிக்கூடிய அன்றைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாங்க, எங்களுடைய பொது எதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் கூட்டணி சேர்வோம் சொல்லி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்து 5 மந்திரி சபை வாங்குனீங்கல்ல. இன்னைக்கு பொது எதிரி திமுக. இன்னைக்கு அப்படிதான் சேர்ந்திருக்கு இந்த கூட்டணி திமுக பாஜக. ஆமா. ஆகவே அது ஆட்சி பொறுப்புல இருந்து அன்னைக்கு ஏன் அப்படி சொல்லிட்டு சேர்ந்தீங்கன்னு யாரும் கேட்கலைங்க. இல்ல அங்க நீங்க கூட்டணி அமைச்சரவை இல்ல அங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசலையே, கூட்டணி வச்ச கட்சிகள் பேசிக்கலையே. இங்க கூட்டணி வச்ச அந்த நாள் முதல் அந்த பேச்சை தொடங்கி இருக்கு பாஜக. கரெக்ட். நம்ம இப்படி சொல்லுவோமே, ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டீங்க. ஆனா அதுக்கு லேசான பதில நான் சொல்ல விரும்புறேன். நீங்கள் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிட்டீங்கல்ல, 2 நாடாளுமன்ற 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல. திரு சி.வி. சண்முகம், அரசியலில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு தம்பித்துரை, திரு சந்திரசேகரன், இவர்கள் மூவரில் யாராவது ஒருவரை மத்திய அமைச்சராக ஆக்குவீர்களா? சாத்தியப்படுமா? 1. 2, ஒரு முதல் முறையாக ஒரு கூட்டணி வைக்கிறீங்க, பிறகு இடைவெளி, கூட்டணி விட்டு வெளியே வந்துடுறீங்க, மீண்டும் சேர்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாநில கட்சி யார் முன்னின்று நடத்த போறாங்களோ அந்த தலைவரும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் அல்லது அந்த கட்சியின் தலைவரும், அதே மாதிரி மத்தியில் யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களும் 2 பேரும் எந்த மாநில தலைநகரில் நீங்கள் பத்திரிகையாளர் சந்தித்து அதற்கு பிறகுதான் அது கூட்டணி அறிவிப்பாங்க. சமூக வலைதளங்களில் போடுவதனால் ஒட்டுமொத்த பிரபலத்தை மாத்திருமா, பிரபஞ்சத்தை மாத்திருமா? இல்ல கூட்டணி நிலைப்பாட்டுல ஏடிஎம்கே நினைச்சதோ ஏடிஎம்கே சொன்னதோ இபிஎஸ் சொன்னதோ நடக்கல. பாஜகவுடைய விருப்பம் தான் நடந்திருக்கு. அப்படி நினைக்காதீங்க. இல்லையே, அவர் தானே சொன்னாரு கூட்டணியே இல்லன்னாரு, கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இப்ப அவங்க கூட்டணி ஆட்சின்னு அடுத்த இடத்துக்கு போறாங்க. இதற்கு ஒத்துக்காம போயிடுவாருன்னு என்ன உத்தரவாதம்? எப்படி சொல்றோமே, சொல்லுவாங்கல்ல பழைய பாடலாசிரியர் கவிஞர், முதுபெரும் கவிஞர், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்று எழுதிய காமு ஷெரீப் அவருடைய பையன் ஏவிஎம் ஷெரீப் எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் வேண்டும் என்று போஸ்டர் ஓட்டினாரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர். ஆக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே மாதிரி விசிகா எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று திரு ஆதவர்ஜன் கேட்டார், கட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். ஆகவே இது எல்லா இடத்திலும் வரக்கூடியதுதான். திமுக கிட்ட விசிகா காங்கிரஸ் கேட்கிறது வேற, அதிமுகவுக்கு பாஜக சொல்றது வேற. அங்க வெடிக்கல, இங்க வெளியில தெரியுது. பேசுவோம்.